والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبالسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن البردزبة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين. ஃபராயிது ஸலவாத் ஹம்சுன் வமா சிவாஹுமா தத்தவூன். மேலே சொன்ன ஹதீஸிலிருந்து 5 நேர தொழுகை ஃபரது, மற்றதெல்லாம் நஃபில் உபரி என்று வருகிறது. இமாம் ஷாஃபி போன்றவர்களெல்லாம் இந்த ஹதீஸை வச்சு தான் வித்ரு வாஜிப் இல்லை என்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த ஹதீஸில் மா சிவாஹுமா தத்தவூன் தான் இருக்குது. எனவே 5 நேரம் மட்டும்தான் கடமை, வேறு எதுவும் கடமை இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். இப்படி நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னால் ஜகாத் விஷயத்துலையும் நீங்கள் இப்படி தான் பேசணும். அங்கேயும் லா இல்லா அந்த தவ் தான் இருக்குது லா. ஆனால் நீங்களும் சதக்கத்துல் ஃபித்ர வாஜிபுன்னு சொல்கிறீங்களே, பெருநாள் அன்று காலை கொடுக்கக்கூடிய சதக்கா இருக்கிறதே அது வாஜிபுன்னு சொல்கிறீங்க. ஜக்காத் விஷயத்தை தவிர வேறு எதுவும் வாஜிப் இல்லைன்னு ஹதீஸில் தெரிகிறது. எப்படி நீங்கள் சதக்கத்துல் ஃபித்ர் வாஜிபுன்னு சொல்கிறீங்க? ஃபமாஹுவ ஜவாபுக்கும் ஃபஹுவ ஜவாபுனா, அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீங்களோ அதுதான் இதுக்கும் பதில் அப்படின்ட்டு பேசுகிறாங்க. நம்ம சொல்லுவோம், வித்ரு வாஜிப் என்பதற்கு முந்தி ஒரு நிலை இருந்துச்சு. அப்போ சொல்லப்பட்டது 5 நேரம் தொழுகை கடமையாகும் போதே வித்ரு வாஜிப் ஆகலை. கடமையாகிறதுக்கு முதல் கட்டமாக கடமையாச்சு. வித்ரு என்பது அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, இன்னல்லாஹ கத் அமத்தக்கும் பிஸ் சலாத்தி ஹிய ஹைருன் லக்கும் மின் ஹுமுரின் நஅமி வஹியல் வித்ருன்னு இருக்குது. அல்லாஹ் தஆலா ஒரு தொழுகையை உங்களுக்கு கூடுதலாக ஆக்கியிருக்கிறான், நீட்டியிருக்கிறான். அது சிகப்பு நிற ஒட்டகத்தை விட சிறந்தது, அதுதான் வித்ருன்னு சொல்லி இந்த ஹதீஸ்லாம் தெரிகிறது. 5 நேர தொழுகை என்பது முதல்ல கடமையாச்சு, அதுக்கு பின்னால் வித்ரு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது ஹபர வாஹிதை கொண்டு இருக்கிறதுனால ஃபரது என்கிற பேரை நம்ம சொல்லல, வித்ருன்னு சொல்கிறோம். இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, அனிபினி உமர் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதிரு சுபஹ பில் வித்ரி, பாதிரு சுபஹ பில் வித்ரி இஸ்ரஉ பி அதாயில் வித்ரி கபுல சுபஹ், சுபுகுக்கு முன்னால் வித்ரை தொழுது கொள்ளுங்கள் விரைவாக. இந்த இடத்துல பாதிரு
அம்ரு ஃபேல் வந்திருக்கிறது. அல் அம்ரு லில் வஜூப். அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இப்போ சொல்ல ஹதீஸ் போனால் அபூதாவுதில் தான். அல் வித்ரு ஹக்குன் ஃபமன் லம் யூத்திர் ஃபலைஸ மின்னா. அல் வித்ரு ஹக்குன் ஃபமன் லம் யூத்திர் ஃபலைஸ மின்னா. அல் வித்ரு ஹக்குன் ஃபமன் லம் யூத்திர் ஃபலைஸ மின்னா. இந்த ஹதீஸுகள் எல்லாம் வித்ரு வாஜிபுன்னு சொல்கிறது. முஸ்னத் அஹமதில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. மன் நசியல் வித்ரா அவ் நாம அன்ஹா ஃபல் யுஸல்லிஹா இதா தக்கரஹா. வித்ரு தொழ மறந்துருச்சு அல்லது தூங்கிட்டான், ஞாபகம் வந்தவுடன் தொழுது கொள்ளவும். ஃபரலுக்கு தான் கல்லாவுடைய ஹுக்கும் இருக்கிறது. இங்கே வித்ருக்கும் கல்லாவுடைய ஹுக்கும் இருக்கிறது. கலா செய்யணும்னு சொன்னாவே அது வுஜூபுக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் ஃபரதுங்கிற பேரை சொல்ல மாட்டோம். ஏண்டா ஹபர வாஹிதை கொண்டு வந்திருக்கிறது. அதனாலே ஃபரது சாபித்தாகாது. தரஜா ஃபரலை விட அடுத்த ஸ்டேட், சுன்னத்தை விட கூடுதல் ஸ்டேட் வாஜிப் என்பதற்கு. ஃபரதை மறுத்தா காஃபிரா போயிடுவான், வாஜிபை மறுத்தா காஃபிராக ஆக மாட்டாங்க. ஆகவே ஃபரதோடைய லிமினியில் இது இருக்கிறது. அது சில பேர் சொல்லுவாங்க அந்த 5க்கு உள்ளாலேயே வித்ரு வந்துருச்சு. லிமினி தூறு பேர் இஷா தொழுவுலன்னு சொன்னால் வித்ரு தொழுதா கூடாது. இஷா தொழுதா தான் வித்ரு வாஜிபாக ஆகும். இஷாவே தொழுவில் வித்ரு எங்கே வாஜிபாகும்? ஆக இஷா தொழாத ஒரு நபர் வித்ரு தொழுதாண்டா அவருக்கு வித்ரே இல்லாது. இப்போ அசர தொழுவில் மகரிப தொழுவலாம், மகரிப தொழுவில் இஷாவை தொழுவலாம். இஷாவை தொழுவில் வித்ரு தொழ முடியாது. எனவே இஷா தொல்லால் ஆட்டோமேட்டிக்காக வித்ரு வருகிறது. எனவே தனி நம்பர் சொல்லப்படலை என்றும் சொல்லப்படுகிறது. ஷாஃபி மதுஹபடி தலீல் தான் தெளிவாக இருக்கிறது. இந்த ஹதீஸை தான் காமிப்பாங்க. இல்லா அந்த தவ்வா 5 கடமை என்றாலும் நீ உபரியா தொழுதால் அது உன்னுடைய விருப்பம். இது இஸ்திஸ்னா முன்கத்தி, முஸ்தஸ்னா மின்களிலிருந்து உள்ளது அல்ல, ஃபரதுல உள்ளது அல்ல. முஸ்தஸ்னா மின்ஹு இல்லாவுக்கு முன்னால் இருக்கும், இல்லாவுக்கு பின்னால் இருக்கிறது முஸ்தஸ்னா. அடுத்து இந்த ஹதீஸில் வல்லாஹி லா அசீது அலா ஹாதா வலா அன்குசுன் இருக்கு. கூடுதலாக ஆக்க மாட்டேன், குறைவாகவும் ஆக்க மாட்டேன். கூடுதலாக ஆக்க மாட்டேன், இபாதத்தை நான் கூடுதலாக ஆக்க மாட்டேன் என்பதற்கு ஏன் சத்தியம் செய்யணும்? ஏன் சத்தியம் செஞ்சிருக்கிறாரு? குறைக்க மாட்டேன் என்பதற்கு வேண்டுமானால் சத்தியம் சரியாக வரும். கூடுதலாக நான் இபாதத் செய்ய மாட்டேன் என்பதற்கு எதுக்கு சத்தியம் செய்யணும்? இந்த கூடுதல் குறைதலுக்கு சேர்த்து சத்தியம் செஞ்சாலும் ஒரு பக்கத்தில் தான் அந்த சத்தியம் வேலை செய்யும். ஒரு பொருளை வாங்குகிறேன், அவர் சொல்கிறாரு 10 ரூபாங்கிறார். நீ ஒரு 8,000 ரூபாய்க்கு கேட்குற, அவர் சொல்கிறாரு ஒரு பைசா நான் கூட்டியும் கொடுக்க மாட்டேன் குறைச்சும் கொடுக்க மாட்டேங்கிறார். அவர் அசல் நோக்கம் குறைச்சி கொடுக்க மாட்டேன் என்பது தான். குறைச்சி கொடுக்க மாட்டேன் என்பது எந்த அளவுக்கு உறுதின்னு சொன்னால், கூட்டி கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன்.
அங்கே பிரச்சனை கூட்டி வாங்க மாட்டேன், கூட்டி கொடுக்க மாட்டேன் என்பதல்ல. எதை கொடுக்க மாட்டேன்? ஆகவே இங்கே லா அசீது அலா ஹாதா வலான் குசு என்பதனுடைய இந்த வாக்கியத்தில் சத்தியம் எதற்கு தான்? லா அன்குசுக்கு தான். பேச்சு வழக்கில் லா அசீதையும் சேர்த்து சொல்லுவாங்க. இல்லைன்னா இப்படி பொருள் சொல்லலாம், இந்த இபாதத்துடைய கைஃபியத் இருக்கிறதே அதில் லா அசீது அலா அன்குசு. ஃபரதுன்னு செய்வேன், ஃபரது அல்லாததுன்னு சொல்லுவேன். ஃபரலை போய் வாஜிபுங்க மாட்டேன், ஃபரலை போய் சுன்னத்து முஸ்தஹப்புங்க மாட்டேன், ஒரு சுன்னத்து முஸ்தஹப்பை ஃபரதுன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்களோ, எதை ஃபரதுன்னு சொன்னீங்களோ அதை ஃபரலாக கருதுவேன், எதை உபரின்னு சொன்னீங்களோ அதை உபரியாக கருதுவேன். இந்த நஃபி இருக்கிறது எதற்காக? கைஃபியத்தில் கூடுதலும் செய்ய மாட்டேன், குறைவும் செய்ய மாட்டேன். இங்கே நஃபில் இபாதை செய்ய மாட்டேன் சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் பரல மட்டும் தான் செய்வேன். ஒரு வகையில் பார்த்தா நஃபில் இபாதத்தெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த நஃபில் இபாதத்தெல்லாம் செய்ய மாட்டேனுங்கிறது வெறுப்பின் அடிப்படையிலோ புறக்கணிப்பின் அடிப்படையிலோ அல்ல, எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது, எனவே அதுக்கு உபரியாகலாம் என்னால் வணக்கம் செய்ய முடியாது என்ற தோரணையில் அவர் சொல்கிறார். ஏறாதன்னு சொல்லலை, நிஃபரத்தன்னு சொல்லலை, எனக்கு ஃபுர்சத்து கிடைக்காது, கடமையை மட்டும்தான் செய்ய முடியும் என்ற அடிப்படையில் சொல்லுவாங்க. இப்படியா சில பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் சம்பவங்கள் நடந்திருக்குது. மௌலானா ரஷீத் அகமது கங்கோஹின்னு சொல்லி ஒரு பெரிய மனிதர், ஒரு ஷேக் இருந்தாங்க. பெரிய ஷேகுல் ஹதீஸ் ஆகும். ஹதீஸு கிதாபுக்கெல்லாம் ஷரஹெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அவங்க ஹாஜி இம்தாதுல்லா சாஹிபுடைய ஹலீஃபா. ஆரம்ப கட்டத்தில் அவங்க இல்மி ஷவுக்கில் இருக்கும்போது ஷேக்கிட்ட வந்து சொன்னாங்களாம், நான் உங்கள்கிட்ட பயிர் செஞ்சுக்கிறேன், ஆனால் திக்ரு மற்ற அந்த ஈடுபாடு அதெல்லாம் நான் செய்ய முடியாது, உபரியாகலாம் ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு நடத்துறதுக்கே நேரம் இல்லை, எனவே பையத்து வேண்டாம், ஒரு பறக்கத்துக்காக நான் செஞ்சுக்கிறேன்னு சொன்னாங்களாம். அவங்க சொன்னாங்களா, பரவாயில்லப்பா, நான் உனக்கு பைய செய்கிறேன், குறிப்பிட்ட ஒரு திக்கரை மட்டும் நான் சொல்லித்தரேன், அந்த திக்கரை அந்த அளவுக்கு நீ செய்ய, வேறு எதுவும் நீ செய்ய வேணாண்டாங்க. அங்கே ஹான்காகில் இருக்கக்கூடிய அந்த ஹாதிமீன்கள்கிட்ட சொன்னாங்களாம், இரவு படுக்க இந்த ரஷீத் அகமதுக்கு என்னுடைய பெட்டுக்கு பக்கத்தில் படுக்க போட்டுருவரேன்ட்டாங்களாம். வந்த விருந்தாளிகள் அவங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்குமா இல்லையா, அந்த ரூமில் படுக்க போடாமல் உன்கா பிஸ்தர் மேரே கரீப் லகாதோ. சரி, ஷேக் அங்கே படுத்துருக்குறாங்க, ரஷீத் அகமது இங்கே படுத்துருக்குறாங்க. ராத்திரியில் வந்து திடீர்னு முழிப்பு வந்துச்சு. முழிப்பு வந்ததுக்கு பின்னால் தூக்கம் வரமாட்டேங்குது. நல்ல வாலிப வயசு, 25 வயசு 30 வயசு. இப்போ சரி சும்மா தானே படுத்து கிடக்குறோம், தூக்கம் வரமாட்டேங்குதே, சரி ராத்திரி ஷேக் சொல்லி கொடுத்த அந்த திக்கரை செய்வோம்னு சொல்லி ஒழு செஞ்சுக்கிட்டு உட்காந்து திக்கரை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. தானால் திக்ரு செய்ய ஆரம்பித்து தஹஜ்ஜுடைய நேரம் வரைக்கும், ராத்திரி 12 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா தஹஜ்ஜத் வரைக்கும் அதுலேயே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஈடுபட்டுட்டாங்க. அதுக்கு பின்னால் அந்த திக்ரில் ஷவுக் ஏற்பட்டுடுச்சு, பழம்பு பிரகாரம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன செஞ்சாங்க, சும்மா நீங்கள் ஒரு பையை செய்யுங்க பறக்கிறதுக்காக, நான் உபரியான எந்த வணக்கமும் செய்ய மாட்டேன் என்றெல்லாம் உடன்படிக்கையோடு தான் செஞ்சாங்க. இந்த அடிப்படையில் என்னத்துக்கு சொன்னாங்க, வெறுப்பின் மீதல்ல, எனக்கு புருஷத்து கிடைக்காது, நான் எல்மி தரிசில் இருக்கிற ஆள், பாடம் எடுத்துகிற ஆள், மாணவர்களுக்கு சொல்லித்தர ஆள் என்கிற அடிப்படையில் சொன்னாங்க. ஆனால் அந்த அமலுக்குடைய தௌஃபீக் கிடைச்சதுக்கு பின்னால் அதை விடுவதற்கு உண்டான மனசு வரல. அந்த அடிப்படையில் லா அசீது, எனக்கு புருஷத்து கிடைக்காது என்கிற அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க. அஃப்லஹ இன் சதக்க ஹதீஸுடைய கடைசியில் இருக்குது. அவர் சொல்லுவது உண்மையாக இருந்தால், உண்மையாகவே அப்படி நடந்து கொண்டார் என்றால் அவர் வெற்றி பெற்று விட்டார். முஸ்லிம் ரிவாயத்தில் அஃப்லஹ வ அபீஹி இன் சதக்கன் இருக்கு. அவருடைய தந்தையின் மீது சத்தியமாக
அவர் உண்மையாகவே சொன்னால் வெற்றி பெற்று விட்டார்னு சொல்லி. அந்த ரிவாயத்தின் பிரகாரம் கைருல்லாஹுவின் மீது சத்தியம் இருக்கிறது. ஆனால் லா தஹலிஃபு பி ஆபாயிக்கும், உங்களுடைய பெற்றோர்களை கொண்டெல்லாம் சத்தியம் செய்யக்கூடாதுன்னு நபி சொல்லியிருக்கிறாங்க. கைருல்லாஹுவை கொண்டு சத்தியம் செய்யக்கூடாதுன்னு நபி சொல்ல, அதே நபி அஃபலஹவா அபிஹின்னு சொல்லியிருக்கிறாங்களேன்னு ஒரு இஷ்கால், ஒரு சந்தேகம் வரும், ஒரு சிக்கல் இருக்கிறது. இதற்கு உண்டான பதில் என்னன்னு சொன்னால், ஹலஃபுன் பி கைரில்லா இருக்கிறதே, ஆரம்ப கட்டத்திலேயே அது ஹராம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இஸ்லாம் வளர்ந்தது. ஆரம்பத்திலாம் பொதுவாக எதெல்லாம் யாரெல்லாம் மதிப்பாக நடக்கிறாங்களோ நினைக்கிறாங்களோ அதன் மீதெல்லாம் சத்தியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சத்தியத்தை இபாதத்தில் கொண்டு வந்து கைருல்லாஹுவை கொண்டு சத்தியம் செய்யக்கூடாது என்பது பின்னால் தான் சட்டமாக வந்துச்சு. நபி அவர்கள் சொல்லும்போது அந்த சட்டம் இல்லை. கைருல்லாஹுவை கொண்டு சத்தியம் செய்வது கூடாது என்கிற சத்தியம் இல்லை. இந்த சத்தியத்தில் இன்னொரு ஜவாபு, அல்லாஹுவும் ரசூலுல்லாஹும் விதிவிலக்கு. மற்ற எல்லாரும் கைருல்லாஹுவை கொண்டு சத்தியம் செய்யக்கூடாது, அல்லாஹ் சத்தியம் செய்வான், ரசூலுல்லாஹும் சத்தியம் செய்வார்கள். குர்ஆனில் நிறைய இடங்களில் மஹ்லூக்கை கொண்டு தான் சத்தியம் செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தாலா ஏன் விதிவிலக்குன்னு சொன்னால், அல்லாஹ்வை விட பெரிய வஸ்து எதுவுமே இல்லை. நம்மை விட எது பெரிய வஸ்துவாக இருக்கிறதோ அதை கொண்டு தானே சத்தியம் செய்யணும். அல்லாஹ்வை விட பெரிய வஸ்து எது இருக்கிறது? அல்லாஹ் என்ன செஞ்சால், மனிதர்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும், மனிதர்களுக்கு பயன் தரக்கூடியதை வச்சு சத்தியம் செய்வோம். உனக்கு இந்த வஸ்துனால இவ்வளோ பயனை நான் உண்டாக்கியிருக்கிறேன்னு சொல்லி. ரசூலுல்லாஹு அவர்களுக்கு ஏன் முஸ்தஸ்னா அப்படின்னு சொன்னால், ஹராம் ஆக்குவதற்கு உண்டான அந்த இல்லத்து இருக்கிறதே அது ரசூல்லாட்ட இல்லை. ஏன் ஹராம் ஆக்கினான்னு ஒரு கேள்வி கேட்கணும், அந்த கேள்விக்கு பதிலாக வரும், அந்த பதிலுக்கு தான் ஹராம். ஆனால் அது அந்த இல்லத்தை ஹுர்மத் இருக்கிறதே அது மஃபூத் ரசூல்லா இடத்துல. கைருல்லாஹுவை கொண்டு ஹுர்மத்துடைய இல்லத்து என்னான்னு சொன்னால், சில நேரங்களில் ஷிர்கின் பக்கம் அது கொண்டு போய் சேர்த்துடும். கைருல்லாஹுவை கொண்டு சத்தியம் செஞ்சால் சாதாரண மனிதர்களை எங்கே கொண்டு போய் சேர்த்துடும்? ஷிர்கின் பக்கம் கொண்டு போய் சேர்த்துடும். அந்த ஷிர்கின் பக்கம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு உண்டான சாத்தியமே ரசூலுல்லாஹ்விடம் இல்லைங்கிறதுனால இப்படியெல்லாம் சுற்றி வளைச்செல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆகவே முதல்ல ஒரு பதில் சொன்னமே சரியான பதில். ஆரம்ப கட்டத்தில் ஹராம் இல்லை சொன்னாங்க. இன்னொரு பதில் இருக்கிறது, இங்கே வ அபீஹின்னு சொன்னாவே ஒரு முதாஃப் இருக்கிறது, வ ரப்பி அபீஹின்னு வச்சுக்கணும். தந்தையினுடைய ரப்பின் மீது சத்தியமாக. இந்த ஹதீஸை தல்ஹா இப்னு உபைதுல்லா தான் ரிவாய் செய்கிறாங்க. சஹாபாக்கு நபியிடமிருந்து நமக்கு இந்த ஹதீஸ் யாரின் மூலமாக வந்திருக்கிறது? தல்ஹா. அவங்களுடைய குன்னியத்து அபு முஹம்மத். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அஷர முபஷ்ஷராவில் உள்ளவர். ஆரம்ப கட்டத்தில் ஒரு 8 பேர் கொண்ட ஜமாத் ஆரம்பத்திலேயே சாபிக்கீன இஸ்லாமில் இவங்க ஒருத்தவங்களாக இருக்கிறாங்க. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு தான் ஹலீஃபாவாக ஆக்குனதுக்கு பின்னால், எனக்கு பின்னால் யாரை ஹலீஃபாவாக ஆக்கணும்னு சொல்லி ஒரு 6 பேர் கொண்ட ஜமாத்தை நியமித்தாங்க. நீங்கள் 6 பேரை சேர்ந்து யாரை ஹலீஃபாவாக ஆக்க விரும்புகிறீங்களோ ஆக்குங்கன்னு சொல்லி அந்த 6 பேரில் இவங்க பேரும் இருக்கிறது, தல்ஹாவுடைய பேரும் இருக்கிறது. 10 ஜமாதில் அவ்வல் 36 ஹிஜ்ரியில்
ஜமல் யுத்தத்திலே ஷஹீதாக ஆயிட்டாங்க. ஷஹாதத்தாக ஆகும்போது அவங்களுக்கு வயசு 64 அல்லது 63. இந்த தல்ஹாயிடமிருந்து 38 ஹதீஸுகள் நமக்கு கிடைக்கின்றன. இந்த 38 ஹதீஸில் இமாம் முஸ்லிமும் புகாரியும் 2 ஹதீஸை ஒன்றுபட்டு சொல்கிறாங்க. பாபுன் இத்பாஉல் ஜனாயிஸ் மினல் ஈமான், ஜனாசாவுக்கு பின்னால் வருவதும் ஈமானுடைய பிரிவில் உள்ளது. பின்னால் நடந்து வருவது, ஜனாசாவுக்கு பின்னால் நடந்து வருவது. இதுக்கு முந்தி ஜகாத்து கொடுப்பது, இங்கே ஜனாசாவுக்கு பின்னால் நடந்து வருவது. ஜகாத்தை பற்றி பேசணும், இங்கே ஜனாசாவுக்கு பின்னால் நடந்து வருவதை பற்றி பேசணும். என்ன ரபுத்து? ஜகாத்துக்கும் ஜனாசாவுக்கும் மத்தியில் என்ன முனாசபத்து, என்ன ரபுத்துன்னு சொன்னால், ஒரு கதிர முஸ்தரிக்கு இருக்கிறது. ஜகாத்தும் ஹுக்கூக்குல் முஸ்லிமில் உள்ளது, ஜனாசாவை பின்தொடர்ந்து சொல்வதும் ஹுக்கூக்கு முஸ்லிமுல் உள்ளது. முஸ்லிம்களுடைய ஏழ்மையை போக்கும் ஜகாத்து. முஸ்லிம்கள் மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க அடக்கிறதும் அவங்களுக்கு உண்டான கடமையில் இருக்கிறது. மார்க்கத்துடைய அந்த லரூரியாத்தை உதவி செய்வது எல்லாம் முஸ்லிமின் மீது கடமைங்கிறதுனால அதுலேயும் இதுலேயும் ஒரு பொது காரணியாக கதிர முஸ்தரிக், ஒரு பொது காரணி ஹுக்கூக்க முஸ்லிம் இருக்கிறது. இமாம் புகாருடைய மக்சது என்ன? முர்ஜிஆக்களுக்கு பதில் கொடுப்பது தான். ஜனாசாவுக்கு பின்னால் சொல்வது ஒரு அமல். ஜனாசாவுக்கு பின்னால் சொல்வதின் காரணமாக சவாபு கிடைக்கும். அந்த சவாபுகள் கூடுதலாக கிடைக்கும், குறைச்சி கிடைக்கும். இந்த சவாபு கூடுதலாக கிடைத்தா ஈமானில் கூடுதல் பவர் இருக்கணும், குறைச்சி கிடைத்தா குறைச்சி கிடைக்கும், சவாபு கிடைக்கும். ஹதஸனா அஹ்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு அலியுல் மன்ஜூனி قال حدثنا روح قال حدثنا عوف عن الحسن ومحمد عن أبي هريرة أن رسول الله صلى الله عليه وسلم قال من اتبع جنازة مسلم من أتبع جنازة مسلم إيمانا احتسابا أتبع இருக்கா இத்தபஅன் இருக்கா? இத்தபஅன் இருக்கா? சரி. மன் இத்தபஅ ஜனாஸத முஸ்லிமின் ஈமானன் இஹ்திசாபன், இதான் ரொம்ப பெரிய முக்கியம். ஈமானன் இஹ்திசாபன், இந்த ஈமானன் இஹ்திசாபன் வரக்கூடியது விஷயம் தெரிஞ்சவங்க தான் எண்ணத்தை சரி செஞ்சுக்கிட்டு வருவாங்க. நிறைய பேர் தெரிஞ்சவங்க ஜனாசாங்க போய் பார்த்துட்டு வரேங்க, சொந்தக்காரங்க இல்லைண்டா பெரிய குறையாக போயிடும். ஒரு முக்கியஸ்தர் மொத்தா போயிட்டார், எல்லாரும் போகிறாங்க, நானும் போய் பார்த்துட்டு வரேன், இப்படி தான் வரும். இந்த எண்ணங்கள்லாம் வந்தாலும் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒரு முஸ்லீமுடைய ஜனாசாவை இத்திபா செஞ்சு அடக்கிற வரைக்கும் சொல்லியிருக்கிறான், ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு எனக்கு சவாபு கிடைக்கிறது, எனவே நான் வந்திருக்கிறேன் என்கிறத புதுப்பிக்கணும். எண்ணத்தை என்ன செய்யணும்? புதுப்பிக்கணும். ஈமானன் இஹ்திசாபன், சடங்கின் அடிப்படையில், சம்பிரதாயத்தின் அடிப்படையில், பழக்க வழக்கத்தின் அடிப்படையில், அறிமுகத்தின் அடிப்படையில் ஜனாசாவுக்கு வந்தாலும் சவாபெல்லாம் கிடைக்காது. சொந்தங்கிறதுக்காக வரலாம், வரும்போது ஈமானன் இஹ்திசாபன் கட்டாயம் மனசில் என்ன செய்யணும்? உண்டாக்கி கொள்ளணும். மன் இத்தபஅ ஜனாஸத முஸ்லிமின் ஈமானன் இஹ்திசாபன் வகான மாஹு ஹத்தா யுஸல்லி அலைஹா யுஸல்லா அலைஹா வயஃபுருக மின் தஃபனிஹா, அதோட சேர்ந்தே இருக்கிறான், தொழுது முடிக்கிற வரைக்கும், தஃபன் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இருந்தால்
இன்னஹு யர்ஜு மினல் அஜ்ரி பி கீராத்தைன், 2 கீராத் கூலியோட திரும்பி வருகிறான். 2 கீராத் கூலியோட. குல்லு கீராத்தின் மிஸ்லு உஹுதின். கீராத்துண்டா என்ன? கீராத்துடைய வெயிட் என்னன்னு சொன்னால் உஹது மலையை போன்றது அதனுடைய வெயிட்டு. ஒமன் சல்லா அலைஹா, தொழுது முடித்து விட்டான். சும்ம ரஜஅ கபுல அன் துதுஃபன, அடக்கப்படுவதற்கு முன்பு திரும்பிட்டான். ஃபஇன்னஹு யர்ஜு மினல் அஜ்ரி, அஜ்ரிலிருந்து அஜ்ரை பெற்று திரும்பி வருகிறான். கீராத்தின், ஒரு கீராத்தை கொண்டு. அங்கே காணம ஹத்தாயு சல்லி அலைஹா, ஹத்தா மேலே, ஹத்தாயு சல்லி அலைஹா வயஃபுருக மின் தஃபனிஹா, கபுருஸ்தான் வரைக்கும் போய் அடக்கி முடிக்கிற வரைக்கும் இருந்தால் 2 கீராத்து. தொழுதுட்டு போயிட்டோன்னு சொன்னால் 1 கீராத்து. தாபாஹு உஸ்மான் அல் முஅத்தின். தாபாஹு, இந்த ரவுஹ் இருக்கிறார மேலே, ரவுஹ் ஹதஸனா ரவுஹ், அந்த ரவுஹ உஸ்மானுல் முஅத்தின் பின்தொடர்கிறார். எப்படி அந்த ரவுஹ் எப்படி சொன்னார்? ஆல் ஹதஸனா அவுஃப்னு சொன்னாரா? பாரு மேலே ரவுஹ் எப்படி சொல்லியிருக்கிறாரு? முதல் வரையில் பாருங்க, ஆல் ஹதஸனா ரவுஹ். அதே மாதிரி இந்த யார் இப்போ உஸ்மானுல் முஅத்தின் சொல்கிறார், கால் ஹதஸனா அவுஃபுன். இதான் பின்தொடர்தல். அங்கே ரவுஹ் சொன்னாங்க, கால் ஹதஸனா அவுஃபுன்னு சொல்லி. இதே ஹதீஸை உஸ்மானுல் முஅத்தினும் சொல்கிறாங்க, கால் ஹதஸனா அவுஃபுன் அன் முஹம்மத். அங்கே அவுஃபுன் அனில் ஹசன் இருக்குது, இங்கே அவுஃபுன், இதான் சின்ன வித்தியாசம். அங்கே 2 பேர், இங்கே ஒரே ஒரு ஆள். அன் நபி ஹுரைரா அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் இங்கே வந்திருக்கிறது. ஜனாசாவுடைய பாடத்துலையும் வரும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஜனாசாவோட சொல்லுவது, ஜனாசாவோட சொல்லுவது, ஜனாசாவுக்கு முந்தி சொல்லணுமா அல்லது பிந்தி சொல்லணுமா? ஜனாசாவோட சொல்லணும், இத்திஃபாக் இருக்கிறது. முந்தியும் சொல்லலாம், பிந்தியும் சொல்லலாம். ஜனாசாவுடைய யமீன் வலது பக்கத்துலேயும் சொல்லலாம், இடது பக்கத்துலேயும் சொல்லலாம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் எப்படி சொல்லுவது? அவுலவியத், அஃலலியத், சிறப்பு, உயர்வு என்பதில் இஃப்திலாஃப் இருக்குது. முந்தி போனாலும் கூட, பிந்தி போனாலும் கூட, சைடில் போனாலும் கூட, மாற்று கருத்து இல்லை. மிக சிறந்தது எது? ஜனாசாவுக்கு முந்தி போகிறதா, ஜனாசாவுக்கு பிந்தி போகிறதா? ஷாஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் மையத்துக்கு முன்னால் ஜனங்க செல்லணும், பின்னால் மையத்து வரணும். உங்கள் ஊரில் எப்படி இருக்குது? ஜனங்க முந்தி போகணும். ஆனால் ஷாஃபி மதுஹப் கிதாபில் என்ன இருக்கிறது? எப்படி இருக்குது? மையத்து கே சாத் ஆகே செல்லலாம், மையத்தோடு தான் வரணும், ஆனால் நீ முந்தி போகணும். ஏன்னா நீ சிபாரிசு செய்கிறதுக்காக போகிறேன். சிபாரிசு செய்கிறவங்க தான் முந்தி போவாங்க. யார் சிபாரிசு செய்யப்படுகிறதோ அவங்க பிந்தி வருவாங்க. அந்த கோணத்தில் அவங்க பார்த்து மையத்து பிந்தி வரணும், ஜனங்க முந்தி போகணும். ஆனால் ஹனஃபி மதுஹபில் நம்முடைய இமாம்கள் சொல்லுவாங்க, மையத்தோடோ மையத்துக்கு பின்னால் சொல்வது தான் அஃதல், மையத்து முந்தி வரணும். லால் பேட்டெலாம் வருதா இல்லையா? அந்த மாதிரி மையத்து முந்தி வரணும், ஜனங்க பிந்தி வரணும். எல்லாமே கூடன்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ சொல்கிறது என்ன? அஃதலியத். ஹனஃபி மதுஹபுக்காரங்க சொல்கிறாங்க,
சிபாரிசு செய்வதற்காக நம்ம போகிறோம், மையத்து பிந்தி வரணுங்கிற மாதிரி அவர் என்னவோ ஒரு பெரிய குற்றவாளி தோரணையில் அவரை ஆக்கி நம்ம அவரை காப்பாற்றுறதுக்காக போகிறோம் என்கிற அடிப்படையிலலாம் இருக்கக்கூடாது. அதனால் அவரை கண்ணியப்படுத்துவதற்காக மௌத்தா போன நபர் ஒரு முஸ்லீம் மௌத்தா போயிருக்கிறார், கண்ணியப்படுத்துவதற்காக நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் யாரை கண்ணியப்படுத்தணும் அவங்க முந்தி தான் போகணும். பின்னால் தான் உஸ்தாது முந்தி போவாங்க, மாணவர்கள் பிந்தி வருவாங்க. அவர் நல்லவராக கேட்டோம் நமக்கு தெரியாது, மௌத்தா போயிட்டார், எனவே நம்ம விட்டு பிரியும் போது அவரை வழி அனுப்பி வைக்கிறோம். கண்ணியமான முறையில் வழி அனுப்பி வைக்கிறதா இருந்தால் அவரை ஃபஸ்ட்டில் விட்டுட்டு போங்க போங்க போங்க, நாங்கள் அவங்களுக்கு பின்னால் வரோம் என்று சொல்லி. எனவே பின்னால் வருவது தான் நம்முடைய மதுஹபில் அஃதலாக இருக்கிறது. இந்த இத்தபா என்கிற அந்த சொல்லு கூட என்ன இருக்கிறது, இத்தபாண்டா பின்னால் வந்தான் தானே அர்த்தம். ஹதீஸுடைய பதமே இத்திபா. இத்திபான்னு சொன்னால் அவங்க முந்தி போக, நம்ம ஜனாசா முந்தி போகணும், ஜனாசாவை வழி அனுப்ப வந்தவங்க பிந்தி வரணும்னு சொல்லுவேன். ரெண்டாவது ஒரு மசாலா, ஜனாசா எங்கே தொழுவுறது, பள்ளிவாசலில் தொழுவது அல்லது பள்ளிவாசல் இல்லாத மற்ற பகுதியில் தொழுவது. பள்ளிவாசலில் தொழுவது மக்ரூஹா இல்லையா? ஷாஃபி மதுஹபில் ஜனாசா தொழுகை பள்ளிவாசலுக்கு வெளியே தொழுவது சிறப்பு. பள்ளிவாசலில் தொழுகலாமா? தொழுகலாம், மக்ரூஹும் இல்லை, கூடும்ட்டாங்க ஷாஃபி மதுஹபில். சிறப்புண்டா வெளியில் தொழுகிறது, உள்ளால் தொழுதா தப்பா? இல்லை, உள்ளாலையும் தொழுகலாம். ஹனஃபி மதுஹபில் பள்ளிவாசலுக்கு வெளியில் தொழுவணும். உள்ளால் தொழுவலாமா? உள்ளால் தொழுவது மக்ரூஹ் இருக்கிறது. நிர்பந்தம், வேறு வழி இல்லை, நிற்கிறதுக்கு இடம் இல்லை, பெரிய கூட்டமாக இருக்குது, தெருவும் இல்லை, தாழ்வாரமும் இல்லை, மையிட்ட பள்ளிவாசலுக்கு உள்ளால் கொண்டு போனால் தான் சரியாக வரம் போல் இருக்குது, அப்போ மட்டும்தான் மக்ரூஹ் இல்லை. சீதா சாதாவா மஸ்ஜித் நபவியெல்லாம் பள்ளிவாசலுக்கு உள்ளால் தான் தொழு வைக்கிறாங்க. அவர் இமாம் அஹமது, இமாம் ஷாஃபி எல்லாம் மக்ரூஹ் இல்லைங்கிற பட்டியலில் உள்ளவங்க. ஆனால் ஹனஃபி மதுஹப்காரங்க நம்ம பள்ளிவாசலுக்கு உள்ளால் மையத்தை வைக்கிறது இருக்கிறதே, அது மக்ரூஹ் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.